வாசித்த சங்கீதத்தினராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 99ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் சாட்சி சொன்னீர்கள். நாம் பூர்ணர்கள் அல்ல, நாம் குறைவுள்ளவர்கள். நம்மளுக்கு எத்தனையோ பலகீனங்கள் உண்டு. வார்த்தையினாலே, செயலினாலே மற்றும் பலவிதமான ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வது போல, நான் அசுத்த உருகுள்ள மனுஷன், அசுத்த உருகுள்ள மனுஷனுடைய நடுவில் வாசமாயிருக்கிறேன். தேவரே, நான் உம்மை கண்டேன் என்று சொல்லி அவர் தன்னை தேவ சமூகத்தை தாழ்த்துகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே பூமியிலே நாம் பூர்ணப்பட்டு விட்டோமானால் ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்வார். பூமியில் நாம் பூர்ணப்படுகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை பூர்ணப்படுத்திக் கொண்டே வருகிறார். ஒரு காலத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய சிலுவையின் மரணத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டீங்களா? நாம ரட்சிக்கப்பட்டோம். அதனால இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். இப்போது நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எதன் மூலமா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே. கர்த்தருடைய வசனம் நமக்கு இப்போது தரப்பட்டுள்ளது. இயேசுவின் ரத்தம் எப்படி நம்முடைய பாவங்களை கழுவி நமக்கு ஒரு ரட்சிப்பை தந்ததோ, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் என்ற நிச்சயமுடைய எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம சொல்லும் போது இயேசுவின் பாவங்களை மன்னித்தார், அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவினார், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிறோம். அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவின், அதனால்தான் நம்ம நம்முடைய ரட்சிப்பை புதுப்பிக்கும் போதெல்லாம் நாம் சொல்ல வேண்டியது, இயேசுவின் ரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நம்புறோம். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதன் மூலமாக கர்த்தருடைய திருவசனம். அதனால தினம் 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 இந்த வேத வாசனத்தை தியானியுங்கள், வேத வசனத்தை வாசியுங்கள், வேத வசனத்தை கேளுங்கள். ஆமென். நம்முடைய சபையோட எல்லாருக்கும் ஒரு ரேடியோ பெட்டி ஒரு பெட்டி கொடுத்தோம். எதுக்கு தெரியுமா? வசனத்தை கேட்பதற்காக. எப்போது பார்த்தாலும் ஒரு வசனம் படிக்க முடியாத நேரம் வைக்கலாம். அடுப்புல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அதை ஆன் பண்ணி போதகமா புத்தம் செய்யலாம். ஃப்ரிட்ஜ் மேல அந்த பாக்ஸ் இருக்கும், அவங்க ஆன் பண்ணி விட்டு அவங்க பாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க. வேலையை பார்க்கும் போதே அந்த வசனம் சொல்ல சொல்ல கூடவே சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல இருக்குது? இதுதான், அதை நீங்க அப்படி செய்யுங்க. வசனத்தை கேட்டுக்கொண்டே வேலை செய்யும் போதும் நீங்க வசனத்தை போட்டுங்க. சிலருக்கு பெரிய பெட்டி கொடுத்தோம், சிலருக்கு சின்ன பெட்டி கொடுத்தோம். சின்னதா, சின்ன சைஸ். அநேகர் வீட்டில் இருக்கோன்னு சிலர் ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, சிலர் அதை எங்க வச்சு தூரம் மறந்து போயிருப்பீங்க. தினம் தினம் அந்த வேத வசனத்தை போட்டு நீங்கள் அந்த வேத வசனத்துக்கு பின்னாடி நீங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்ப இப்ப எதன் மூலமாக ரட்சிக்கப்படும்? ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். டெய்லி, எவ்ரி டே நம்ம இந்த வசனத்திலே நம்ம சீர்தூக்கி பார்க்கிறோம். வசனத்தை வாசிக்கும் போது வசனம் நம்மோடு பேசுகிறது இல்லையா? வசனம் நம்மோடு பேசுகிறது, நாம் வசனத்தோடு பேசுகிறோம். நாலாம் சதவீத பைபிள் படிக்கும் போது, ராஜாக்களின் புத்தகம் படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் அந்த ராஜாக்கள் வந்து பேசுற மாதிரி பேசுறதா பைபிள் எழுதப்படுது. அப்ப நான் சொல்ல, அந்த ராஜாக்கெல்லாம் பேசுற ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இப்ப எங்கிட்ட வந்து பேசுறாங்க? அந்த வசனத்தை வாசித்தோட அந்த வசனத்துல பேசுது, ஏன் ஆண்டவர் எங்கிட்ட பேசுது? அப்பதான் ஆண்டவருடைய அசரிதமான ஒரு எண்ணம் வரும். அன்னைக்கு நான் வேதத்தை கொடுக்கல, அவங்கள்ட்ட பேசினேன். இன்னைக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன்? வேதத்தை கொடுத்துருக்கேன். அப்படியே போட்ட நான் பேசணும். இந்த வேதம் பேசுவோம், இந்த வேதம் அவன்கிட்ட பேசுல. வேத வாக்கியங்களோடு கூட வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இயேசு சொன்ன வார்த்தை, அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். இந்த வேத வாக்கியங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். ஆனால் டெய்லி 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 இந்த வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அந்த வேத வாக்கியத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது, இது எனக்கு புரியலன்னா நீங்க கேளுங்க. ஊழியக்கார மாட்ட கேளுங்க, ஊழியக்கார ஐயா கேளுங்க. ஏன் அந்த வசனம் சொல்லி இதுக்கு அர்த்தம் புரியல, எனக்கு இந்த வசனத்துக்கு எனக்கு விளக்கம் சொல்லி கேட்டு பழகுங்க, கேட்டு படியுங்க.
இல்லையா நீங்களே அதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய அறிவை ஆண்டவர்கள் நீங்க கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. இப்ப கர்த்தருடைய வசனம் ஜீவனுள்ளதா இருக்கிறது. இந்த வசனத்துக்கு என்ன பேரு? கர்த்தருடைய வசனம் ஜீவனுள்ள வசனம், ஜீவனுள்ள வார்த்தை. அதுக்கு உயிர் இருக்குது. இந்த வார்த்தைக்கு எப்படி ரசத்துக்கு உயிர் இருக்குதோ அதே மாதிரி வார்த்தைக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அந்த உயிருள்ள வார்த்தை என்னோடு பேசும், உங்களோடு பேசும். இதை கூட சவாரி சொன்னாங்க. எனக்கு ஒரு வாக்குத்தத்தை நான் போர்டில் பஸ் ஸ்டாண்ட்ல விழுந்துட்டேன். அந்த வசனம் தான் எனக்கு கிடைச்சிச்சு. முதல்ல ஞாபகத்தை வச்சு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம். அப்ப அதுதான் நம்மை காப்பாற்றுகிறது. இந்த வசனம் நமக்கு முன் செல்கிறது, காப்பாற்று, நம்ம ரட்சித்துக் கொண்டே இருக்கிறது. பொருளாதாரத்திலிருந்து ரட்சிக்கிறது, பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது, வியாதியிலிருந்து ரட்சிக்கிறது, ஆபத்திலிருந்து ரட்சிக்கிறது, துன்பங்கள் வரும்போது ரட்சிக்கிறது. அப்படி ரட்சிக்கப்படுற சமயத்துல நீங்க அந்த வசனத்தை சொல்ல 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 அந்த வசனம் நம்ம ரட்சித்துக் கொண்டே இருக்கோம். ஆபத்து காலத்தை என்ன நேரத்தை கூப்பிடு, நான் உன்னை வைப்பேன். ஆமென். அநேகருக்கு கண்கள் முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன். நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன். கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காதே. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளெல்லாம் நம்மை ரட்சிக்கிறது. இந்த வார்த்தைகளெல்லாம் நம்மை ரட்சித்துக் கொண்டே இருக்கு. நான் இப்போது ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். எவ்ரி டே ஐ நீட் சால்வேஷன். எல்லா நாளும் எனக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. அந்த ரட்சிப்பு தேவைப்படும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனம் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக இந்த வசனத்தை தந்திருக்கிறார். இந்த வசனத்தை டெய்லி படிங்க. வசனத்தை படிக்க முடியும்னா வசனத்தை கேளுங்க. இந்த கேட்கிற அந்த வசனம் நம்முடைய இதயங்களே போகும். இனி நாம் ரட்சிக்கப்படுவோம். இனி நம்ம எப்ப ரட்சிக்கப்படுவோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சபையை கூட்டி சேர்க்க வரும்போது ரட்சிக்கப்படுவோம். சொல்லுங்க, சபையை கூட்டி சேர்க்க வரும்போது ரட்சிக்கப்படுவோம். எபிரேயர் 9 அதிகாரம் கடைசி வசனம் தான் சொல்லுது, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம் பாவம் இல்லாமல் இயேசு வருவார். ஆமென். அப்போ ரட்சிப்பு உண்டாகும். அப்படி நான் சொன்ன மாதிரி போன வாரம் சொன்னல, காந்தத்துல இரும்பு ஒட்டுவது போல மனவாட்டி விசுவாசி மனவாள் இயேசு கிறிஸ்து வரும்போது அழகா சொல்லிக்கிறார். எபிரேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. உங்க பைபிள் அப்படி இருக்கா? ரட்சிப்பை அருளும்படி. தங்கச்சி உங்க பைபிள் அப்படி இருக்காமா? ரட்சிப்பை அருளும்படி. எப்ப வருவாரா? இரண்டாந்தரம் பாவம் இல்லாமல் அவர் தரிசனம் ஆவார். அப்போ நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். அந்த ரட்சிக்கப்படுற காலம் வரையிலும் ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நம்ம 99ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை படித்தோம். கர்த்தர் சீயோனில் பெரியவர். கர்த்தர் என்ன எங்க பெரியவர் சொல்லுங்க? சீயோனில் பெரியவர். அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். எல்லா ஜனங்கள் மேலும், பூமியில் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கு மேலாக நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர். அதாவது அவரை பாட, உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுகிறோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுகிறோம். அவர் உயர்ந்தவராயிருந்தும், அந்த வசனத்தில் அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர் நம்மை மறுபுத்திரரை நோக்கி பார்க்கிறார். தாழ்மையுள்ள மறுபுத்திரை நோக்கி பார்க்கிறார். அப்போ அவர் பெரியவராயிருக்கிறார். நான் போன தடவை சொன்னேன், அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவரிலும் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். நமக்குள்ளே அந்த பெரியவர் வாசம். விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ளே பெரியவர், அந்த பெரியவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினால் ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஏன்னா அந்த பெரியவர் நம்மோடு பேசிட்டு இருப்பார். மகனே மகளே என்று சொல்லி நம்மோடு கூட பேசுகிற தெய்வம் அந்த தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டுகிற, பேசாத கல்லோ மரமோ அல்ல அவர், அவர் பேசும் தெய்வம் இயேசு.
அல்லேலூயா. அதனால கர்த்தர் சீயோனில் பெரியவர். அந்த பெரியவர் இப்ப எங்க விட்டுக்கிறாரோ அங்கதான் நம்ம கொண்டு போக போறோம். நம்ம சீயோனில வாசம் பண்ண போறோம். எங்க? பரம எருசலேமாகிய சீயோனிலே நாம் வாசம் பண்ண போகிறோம். சீயோன் பர்வத வடிப்புமான ஸ்தானத்தம் மகாராஜாவின் நகரமாகிய அந்த சீயோனுக்கு உங்களையும் என்னையும் கொண்டு போக போறோம். அந்த சீயோன் அவர் பெரியவராய் இருக்கிறார். 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை படிக்கிறோம். கர்த்தர் பெரியவர். 48ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் நமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர். அதான் சொன்னேன், அவர் பெரியவராக இருக்கிறபடினாலே, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறபடினாலே எப்போது நம்மை அவரை துதித்து 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 ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும். என்ன சொல்லி ஒரு பாட்டுக்கார், என்ன சொல்லி நான் துதிப்பேன் ஐயா எப்படி பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அவருடைய நாமத்தை என்ன சொல்லி நம்ம துதிப்போம்? தேவன் அருளிய சொல்லிக் முடியாத ஈர்க்காக அவருக்கு சோதனை. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. அவர் இதற்காகவே என்னை அழைத்தார், இதற்காகவே என்னை தெரிந்து கொண்டார், இதற்காகவே என்னை வேறுபடுத்தி அழைத்தார். அல்லேலூயா. 18 வயசு தாண்டின கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஞானஸ்நானம் பெறணும். சொல்லுங்க, 18 வயசு தாண்டின பிள்ளைகள் அஞ்சணும் ஞானஸ்நானம் பெறணும். ஏன்னா நம்ம அரசாங்கம் 18 வயசு முடிஞ்சோன்னா எல்லாரும் கிடைச்சது ஓட்டு உரிமை கொடுக்குது, எல்லாரும் ஓட்டு உரிமை கொடுக்குது. அப்ப அவர் மெச்சூரிட்டி ஆயிட்டாருன்னு அர்த்தம், இந்திய தேசத்துடைய குடிமகன் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அவரை ஒரு பிரதமரையோ ஒரு எம்பியோ தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கெப்பாசிட்டி வளர்ந்து விட்டு அர்த்தம். ஆகினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது சரியான வயது. ஆமென். இயேசு கிறிஸ்து என் ஆண்டவர், என் இரட்சகர், என் தேவன், என் பிதா, எனக்காக ஜீவன் தந்தவர், என் பாவத்தை மன்னித்தவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறுவதற்கு 18 வயசுக்கு மேலுள்ள எல்லாரும் தகுதியுள்ளவர்கள். அந்த 18 வயசுக்கு மேல ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் கர்த்தருடைய திருவிருந்து பண்டிகை பங்கு பெற எலிஜிபிள் ஆனவர்கள், அவர்களுக்கு அதுக்கு தகுதியானவர்கள். ஆகையினாலே நம்முடைய வீட்டிலே நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளை நல்ல பக்தி விருத்திக்கு நேருவான வழியில கொண்டு வாங்க. ஆமென் சொல்லுங்க. உலக மக்கள் தம்முடைய பிள்ளைகளை கோயில் குளங்களுக்கு அழைத்து கொண்டு சொல்வதற்கு ஆடம்பரத்தை அதையும் இதையும் காட்டி கொண்டு போகிறாங்க. நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். இல்லையா? ஏன்னா அந்த ஆத்மாவை, அந்த பிள்ளைகளை நம்முடைய கையில தந்திருக்கிறார். நம்ம மோசேயை பார்வோனின் குமாரத்திற்கு ஆண்டவர் ஒப்படைச்சு அந்த பிள்ளையை அவர் எடுத்து அவருடைய தாயத்தில் கொடுக்க சொல்ற என்ன சொல்லி கொடுத்தார்? இந்த பிள்ளையை எனக்காக, ஒவ்வொரு பிள்ளையும் கடவுளுக்காக வளர்த்து விடுங்க. எவ்வளவு உலக பிரகாரமான ஆசைகளையும் ஆசாபாசங்களையும் நம்ம ஊட்டி வளர்ப்பதை விட, உலக நேசத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட, உலகத்தில் நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்லிக் கொடுப்பதை விட, அவங்ககிட்ட ஒரு நல்லா இருக்கணும் ஏமாற்ற நல்லா இருக்கணும் சொல்லிக் கொடுப்பதை விட, இயேசுவை உன் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுமா, ஏற்றுக்கொள்ள தம்பி, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ நன்றா இருப்பாய், ஆமென், நீ சௌக்கியமா இருப்பாய், நீ செழிப்பாய் இருப்பாய். நம்ம கிறிஸ்தவ அமைப்பில் இருக்கும்போது கிறிஸ்தவ பிள்ளைகள் அவருக்காக அதிகமாக ஜெபிப்போம், கிறிஸ்தவ அமைப்பினுடைய சலுகைகளை வாங்கி கொடுப்போம். ஆனா ஒரு சில மக்கள் அதெல்லாம் அனுபவிச்ச பிற்பாடு உலகத்தில் சம்பத்துகள் ஐஸ்வர்யம் பெருகினோன்னு ஆண்டவர்கள் வழிகளில் போய் உலகத்தோடு உலகமாய் போய்விடுகிறார்கள். தெய்வ மக்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்போதே கஷ்டத்தின் பாதையும், துன்பத்தின் பாதையும், உபத்திரவத்தின் பாதையும், ரட்சிப்பின் பாதையும், மனம் திரும்புதலின் பாவத்தையும் அந்த பாதையும் காட்டி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம காட்டி கொடுக்கும் போது பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா, வைரமான பிள்ளைகளா, தங்கமான பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள். ஆலயத்தில் வரும்போது நிறைய பிள்ளைகள் அமைதியா இருக்காங்க, வீட்டுல போனா கீரியும் பாம்போ சண்டை போடுறாங்க. வீட்டுல இருந்தும் ரொம்ப ஐயோ இந்த பிள்ளையா இதுவா அப்பா, நம்ம நிறைய பேர் ஏமாந்து போயிருக்கோம். இந்த பையனை சர்ச்சில் பார்க்கும்போது நல்ல பொண்ணு, நல்ல பையன், நல்ல பொண்ணு, நல்ல பையன் சொல்றோம். ஆனா வீட்டுக்கு போன போதுதான் தெரியுது நம்முடைய
எவ்வளவு கொடூரமான சிந்தனைகள் அவனுடைய இதயத்தில் இருக்கு. இந்த கொடூரமான சிந்தனை மாற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட ரத்தம் அந்த பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது தெரியுமா? தன் இஷ்டப்படிக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், நம்முடைய பைபிள் தான் இருக்குது. ஆகையினாலே என் அன்பு பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய பெரியவராய தெய்வத்தை, துதிக்க பாத்திரராய தெய்வத்தை, ஆமென், உயர்ந்தவராய தெய்வத்தை எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். பிள்ளைகளுக்கு அதைத்தான் சொல்லுவோம். கடவுள் 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 கடவுள், ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். நம்ம ஏசப்பா நம்ம ஏசப்பா நம்ம ஏசப்பா இல்லாட்டி உனக்கு இந்த ஞானம் கிடையாது. நம்ம ஏசப்பா இல்லாட்டி இந்த பணம் உனக்கு கிடையாது. நம்ம ஏசப்பா இல்லாட்டி இந்த பொருள் உனக்கு கிடையாது. நம்ம ஏசப்பா இல்லாட்டி உனக்கு இந்த படிப்பு கிடையாது. நம்ம ஏசப்பா இல்லாட்டி அதையே சொல்லி 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 அவங்களை பக்குவப்படுத்தான். பிற்காலங்களில் வரும்போது இந்த மலையாளத்து பிள்ளைகள்லாம் ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கு. காரணமே அந்த பெண்டெகோஸ்து குடும்பத்துல பிள்ளைகளுக்கெல்லாம் ஆரம்பத்திலேயே நம்பிக்கை முழுது யார் சொல்லி கொடுத்தாங்க? கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை சொல்லி கொடுத்தாங்க. மக்களே, பப்பா கையில ஒண்ணும் இல்ல, தெய்வம் தன்னால எனக்கு தரான் அப்படி சொல்லி 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 நீ பிரார்த்திக்கா, நீ ஜெபம், நீ ஆண்டவர்கிட்ட கேளு, நீ முழங்கால் போடு, உன் தேவைகளை கர்த்தர் தருவார். உனக்கு ஃபீஸ் கட்டணுமா முழங்கால் போடு, உனக்கு பணம் தேவையா ரீசார்ஜ் பண்ணணுமா முழங்கால் போடு. கர்த்தர் உனக்கு யாரை கொண்டோ, அம்மாவை கொண்டோ, அப்பாவை கொண்டோ, அண்ணனை கொண்டோ, தம்பியை கொண்டோ, யாரை கொண்டோ கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். ஆமென். ஆகையினாலே பெரியவராகிய தெய்வம், உயர்ந்தவராகிய தெய்வம், அவர் சீயோனில் உயர்ந்தவர். அல்லேலூயா. சீயோன் பர்வதத்தின் மேல் உயர்ந்தவர். அந்த உயர்ந்தவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது மரியாதை சொல்லப்பட்ட வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்தவங்க படிச்சு நாம் முடிப்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 1ஆம் 30 30 31 30 நோக்கி மரியாதையே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று அவர் எப்படி பார், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். ஆமென். அவருடைய ஆண்டவர் பெரியவர் என்று எத்தனை வருஷம் சொல்லிருக்கேன். அவர் தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர், அப்புறம் சியோனில் பெரியவர். இங்க என்ன சொல்றாரு? அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார். இந்த பெரியவராய தெய்வத்தை நம்முடைய குடும்ப தெய்வமாக, நம்முடைய குடும்ப ரட்சகராக, குடும்ப நாயகனாக நம்மோடு ஒரு அழைத்து சென்றால் அவர் நமக்கு துணை நிற்பார். எல்லா பொல்லாப்பும் அவளைக்கு காப்பார். பொல்லாப்புவனுக்கு நேரிடாது, பொல்லாப்புவனுக்கு நேரிடா, பொல்லாப்பு நேரிடுற மாதிரி இருந்தாலும் கூட ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார். இந்த கடைசி காலத்திலே தேவன் நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்திலே கர்த்தர் இந்த பெரியவராகிய தேவன், உன்னதமான தேவனுடைய குமாரன், உயர்ந்தவராகிய தேவன் நம்மோடு கூட இந்த அற்புதங்களை செய்ய ஒப்புக் கொடுங்கள். பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க. தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.